என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். அனைவருக்கும் ஜெய் பீம், நம புத்தாயா. இன்றைய அரசியலில் சொல்லப்போனால் விஜய் ரன்னிங் ரேஸில் ஸ்பீடை வந்துக்கினேங்கிறாரு. ஏடிஎம்கேவே இன்னொரு 2 மாதத்தில் தாண்டிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அந்த ரன்னிங் ரேஸில் 3 பேர் ரன்னிங் ரேஸு, டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய். அதில் இப்போ ஏடிஎம்கே கொஞ்சம் பின்னுக்கு வருது. இவர் கொஞ்சம் 4 ஸ்டெப்பு முன்னுக்கு வந்துக்கின்னு இருக்கிறாரு. இன்னும் 2 மாதத்தில் இவர் ஏடிஎம்கே தாண்டிடுவார். அதுக்கப்புறம் டிஎம்கேக்கும் தாவேகாவுக்கும் தான் பலமான போட்டி. இதில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே வேணாம், புதுசாக போடலாம், புதுசாக யார் போடலான்னு விஜய்க்கு போடலான்னு பேசிக்கிறாங்க. எல்லாமே பரவாயில்ல. ஏன்னா டிஎம்கே மக்கள் செல்வாக்கு பயங்கரமாக இருந்தது. ஆனால் இப்போ 6 மாதத்தில் சரிவு ஏற்பட்டு இருக்கு. முக்கியமாக இந்த சாராய பிரச்சனையில் அது அமலாக்கத்துறை பிடிச்சிட்டு 1000 கோடி அது கோர்ட்லேயே உறுதி பண்ணிடுச்சு. கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டில் செல்லுபடாகல, அதனால் ஃபெயில் ஆகிட்டாங்க அவங்க. அது மக்கள் மத்தியில் ரொம்ப அசந்திருப்தி ஏற்பட்டு இருக்கு. திருப்திகரமாக இல்லை சொல்லப்போனால். அது மட்டும் இல்லாமல் கடந்த தேர்தலில் வாக்குறுதி கொடுத்த எதுவுமே நிறைவேற்றலை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நிறைவேற்று எதுவுமே நிறைவேற்றலை. சாராய கடை ஒழிக்கிறான்னாங்களா, அது இல்லை. நீட் தேர்தல் ஒழிக்கிறான்னாங்களா, அது இல்லை. நாங்கள் ஆட்சி வந்தோம் நீட்டு காலி அண்ணாங்க. அப்புறம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரான்னாங்க, எங்கே கொடுக்கல வேலை வாய்ப்பு. அப்புறம் அந்த 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறான்னாங்க. ஆனால் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டாங்க. சில பேருக்கு கொடுத்துட்டு ஒரு சும்மா உப்புக்கு சொல்லிக்கிறதுக்காக, கார் இருந்தால் இல்லை, பங்களா இருந்தால் இல்லை, மாடி வீடு இருந்தால் இல்லை, இன்கம் டேக்ஸ் கட்டினா இல்லை, அதெல்லாம் சாக்கு வச்சு எல்லாரும் நீக்கிட்டாங்க. சில பேருக்கு மட்டும் கொடுத்துன்னு வராங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதே வேறு இபி 2 மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கு. இப்போ 2 மாதத்தில் ரீடிங் அதிகமாக காட்டும். 2 மாதம் டோட்டலாக. அதில் மக்கள் நிறைய பாதிக்கிறாங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில் மாதத்துக்கு ஒரு தடவை எடுப்பான்னாங்க. இது வரல இல்லை, 4 வருஷமாச்சு இல்லை. அப்புறம் அரசு உயர் பிரச்சனை எதுவுமே நிறைவேற்றலை. பழைய பென்ஷனை கொடுக்குறான்னாங்க, அது கொடுக்கல. இப்போ என்ன சொல்கிறாங்க, கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க கடைசியில். அதாவது எங்கள் 5ஆம் வருஷத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 4 வருஷம் என்ன பண்ணாங்க? 4 வருஷமாக செய்திருக்கலாம் இல்லையா? அது மாவட்ட வேலைவாய்ப்பே காணும். அது இருக்கல அல்லாடுறாங்க ஜனங்க. விலைவாசி பயங்கரமாகி போச்சு. எங்கே பார்த்தாலும் அவங்க கூலி வேலை செய்கிறவங்க ரொம்ப பாதிக்கிறாங்க பாவம். அது மட்டும் இல்லாமல் சாராயை குடிச்சு தமிழ்நாடே குடிகார நாடாகி போச்சு. அந்த அளவுக்கு மக்களை ரொம்ப விருப்படைஞ்சிருக்கிறாங்க. அந்த விருப்பெல்லாம் ஓட்டில் காட்டுவாங்க. இதே மாதிரி ஒரு தடவை கருணாநிதி ஆட்சியில் அவர் மேலே வெறுப்பில் ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா நல்லா பண்ணாங்க. ஆனால் அந்த 100 கோடி காலகட்டத்தில் ஜெயலலிதா டாப் மோஸ்டாக இருந்தாங்க. அப்போ அந்த பீரியடில் கூட அந்த அம்மா அந்த வளர்ப்பகனை 100 கோடி செலவு பண்ணி மேரேஜ் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயம் பிரபலமாகி போச்சு. அந்த வெறுப்பில் கலைஞருக்கு போட்டாங்க. கலைஞர் ஜெயிக்கணும் பண்ணி யாரும் போடல. அப்போ கூட அந்த அம்மா மேலே வெறுப்பில் போட்டாங்க. அதே சுச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு. இவர் மேலே வெறுப்பில் யாருக்கா போடலாம், டிஎம்கேனா ஏடிஎம்கே வேணாம். ஏடிஎம்கே கூட அவ்வளோ நல்லா பண்ணல. அந்த தாட்கோ பணமெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதனால் தாட்கோ எஸ்சி மக்கள் எல்லாம் வெறுப்படைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கூட ஒன்றும் பண்ணல ஏடிஎம்கே கூட. அதனால் ஏடிஎம்கே வேணாம், டிஎம்கே வேணாம், விஜய்க்கு போடலாமான்ற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அவர் பாருங்க 2 நாள் தான் வெளியே வந்தார். இப்போ எனக்கு தெரிஞ்சு வெளியே வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கலக்கிட்டாரு.
2 நாளில் அந்த மார்க் அதிகமாகி போச்சு இப்போ அவருக்கு. ஏன்னா அந்த ரன்னிங் ரேஸில் ஸ்பீடு ஆகிப்போச்சு. 2 நாள் வெளியே வந்து எப்படி இருக்கான்னா, அவர் எலெக்ஷன் பீரியடில் வந்தால் எப்படி இருக்கும்? நேற்று பாரு அந்த மதுரையில் பயங்கரமான கூட்டம், கட்டு கடங்காமல் கூட்டம். போலீஸ் கமிஷனரை உத்தரவு போட்டார், ரோட் ஷோ பண்ணால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்னு. ஆனால் 4 மணிக்கு வந்துட்டாங்க அவங்க மக்கள். 4 மணிக்கு வந்து காத்து நிற்கிறாங்க அவர் பார்க்கறதுக்கு. அவர் மதுரைக்கு போகிறது வந்து அனௌன்ஸ் பண்ணல, யாருக்குமே ப்ரோக்ராமு தெரியாது. அது எப்படியோ கசிவடிச்சு தகவல். அதனால் அது மக்கள் வந்து 4 மணிக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு தான் வந்திருக்கிறாங்க, வேறு யாருக்கும் வரல. அதனால் வந்து அவர் கண்டிப்பாக வந்து சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில பேர் சொல்கிறாங்க, சிவாஜி கணேசன் அப்படி ஆனார், கமல்ஹாசன் இப்படி ஆனார்னு. அவங்க கதை வேறு. சிவாஜி கணேசன் பீரியடில் வந்து எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் டாப் மோஸ்டாக இருந்தார். அவரை டீல் பண்ணுறதுக்கு அந்த ரன்னிங் ரேஸில் அவரால் ஓட முடியல. அதுவே அவருக்கு கட்சியிலே பிரச்சனை. காங்கிரஸில் அவர் வந்து பிடிச்சி இழுத்தாங்க எல்லாம். இவர் அந்த மாதிரி இல்லை, இவர் சொந்த கட்சி, இவரே லீடர், இவரே ராஜா, இவரே மந்திரி. இன்னொரு மேட்ரு என்னன்னா, கமல்ஹாசன் வந்து அவர் பாட்டு வச்சார் தவிர அவர் டிஎம்கேக்கு போட்டி வரணும்னு நினைச்சாரு. ஆனால் அந்தளவுக்கு அவர் ஈடு கொடுக்கலன்னா சரியான ஆலோசகர்கள் அது பிளான் போட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கணும். சிப்பந்திகள் எல்லாம் ராஜா ஒருத்தரால முடியாது. ராஜா மந்திரி கிந்திரி அந்த சிப்பந்திகள் யானைப்படை அந்த படம் இந்த படம்லாம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் ராஜா, அந்த மாதிரி கதை. ஆனால் இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஆதிவர்ஜனே வச்சுக்கினாரு. அவர் பேர் என்ன, டெல்லியில் பிரசாந்த் கிஷோர். அவங்க 2 பேர் இவர் வந்து இம்மிடியேட்டாக செட் பண்ணி வச்சுக்கின்னு அவங்க தான் இப்போது நடத்துறது. அவங்க சொன்னபடி தான். இப்போ நேற்று ஒரு படம் பார்த்து எல்கேஜியானு, அதில் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன பேசணும், எங்கே போகணும், எப்படி இருக்கணும், மக்கள்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் நாங்கள் சொல்லி தருவானுவாங்க. அந்த மாதிரி அவங்க டீம் எலெக்ஷனில் எப்படி நடக்கிறது, எங்கே பேசணும், எப்படி பேசணுன்றது இதெல்லாம் இந்த சிப்பந்திகள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை. சிவாஜி கணேசனுக்கு இல்லை, கமல்ஹாசன் வச்சுக்கல. ஆனால் இவர் வச்சுக்கின்னு இருக்கிறார் அவங்கள. அதனால் வந்து ஆதிவர்ஜனுக்காக வந்து இப்போது கரெக்டாக ரூட் போய்க்குன்னு இருக்கு. இப்போ சொல்லப்போனால் திருமாவளவன் வந்து மதுரை மீட்டிங் சக்ஸஸ் ஆனது யாதவர்ஜன் நாள் தான். அவ்வளோ கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டம். ஏன்னா அவர் பேசிக் போட்டு விட்டார் கம்ப்ளீட்டாக. அந்த பேசிக் தான் மெயினு, கடைக்கால் போட்டு விட்டார் அவர். ஆனால் அவர் திருமாவளவன் வந்து அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு அவரை வெளியேற்றிட்டார். அவர் யாதவர்ஜன் வந்து பொன்பட்டு வைக்கிற வாத்து மாதிரி அந்த மாதிரி ஆள் அவர் விட்டார். ஏன்னா கூட இருக்கிற ஆளுங்க அந்த மாதிரி அவர் மேலே இல்லாத புள்ளாது சொல்லிட்டு அவர் வெளியேற்றுறாங்க. இவரை வெளியேற்றார். அதுவே இன்னொரு விஷயம் என்னன்னா, யாதவர்ஜனுக்கு டிஎம்கே ஆகாது. அவங்களுக்குள்ள ஒரு பகை. ஏன்னா அவங்க வந்து லாட்ரி நடத்துகிறாரு அவங்க மாமனார். அந்த லாட்ரி பிரச்சனை தான் இது விஷயம். இது மக்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாத நான் நினைக்கல, சில கணிப்பு நான் சொல்கிறேன். அதில் இந்த அளவில் எலெக்ஷன் நடந்தப்போ அந்த வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் வந்து அவர் ஒர்க் பண்ண அவர் நிதி கொடுத்தாரு எலெக்ஷன் பண்ணுற மானாவரியா. அங்கெல்லாம் வந்து லாட்ரி வந்துடுச்சு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. ஆனால் தமிழ்நாட்டில் லாட்ரி வந்து அவர் எலெக்ஷன் பண்ணிட்டு நம்பர் 1 அதிகமாக கொடுத்தது அவர் தான், ஸ்டாலினுக்கு. ஆனால் இவர் வந்த பிறகு அந்த லாட்டரியை விடலை. அது என்ன பிரச்சனை தெரியல. அந்த பிரச்சனைனால்தான் இவர் வெளியே வந்துட்டார். அது வரல, அவரை வேலை செய்தார் டிஎம்கேக்கு. லாஸ்ட் எலெக்ஷன் டிஎம்கேக்கெல்லாம் இவர் தான் வேலை செய்து ஜெயிக்க வச்சது. இவர் பிளான் தான். அதுக்கப்புறம் இவர் வெளியேற்றிட்டாங்க. அந்த பகையில் அவர் வந்து இப்போ ஸ்டாலின் எப்படியாவது வீழ்த்தினான்னு ஒரு 100% அவர் வந்து கங்கணம் கட்டி நிற்கிறாரு. கங்கணமான ஒரு பயங்கரமான முடிவு அது. அது யாரால வந்து பிரிக்க முடியாத அளவுக்கு நாகாஸ்திரம் மாதிரி அவர் சொல்லப்போனான். மகாபாரதத்தில் நாகாஸ்திரம்னு ஒரு இது, அது சொல்லப்போனால் இன்னும் போயிடும் நீட்டாக. அந்த நாகாஸ்திரம் வந்து கர்ணன்கிட்ட வரும் கைக்கு, என்னை நீ பயன்படுத்த அர்ஜுன் நடியான்னு. அது அவங்க அம்மா வந்து வாக்கு வாங்குவாங்க, ஒரு முறை தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு அவர்கிட்ட. அந்த மாதிரி நாகாஸ்திரம் தான் சேம்.
யார் யாதவ் அர்ஜுன், அவர் டிஎம்கே வைத்திருமானே இவர்கிட்ட வந்திருக்கிறாரு. அது ஒன்று. பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே டிஎம்கே ஒர்க் பண்ணார். அப்புறம் அவங்க மருமக அவங்க டீம் இருக்கிறதுனால பிரசாந்த் கிஷோர் அவங்க காலி பண்ணிட்டாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து இவருக்கு வேலை செய்கிறாரு, யார் விஜய்க்கு. இந்த அளவுக்கு வந்து நெட்வொர்க் பண்ணுறாரு இவர் விஜய். அந்த நெட்வொர்க்னால அது கரெக்டாக ரூட்டு போய்கின்னு இருக்கு. அதுவரை இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சினிமா வந்து பயங்கரமான வியாமோகம். அது வந்து அழிக்க முடியாது. வீட்டில் அம்மா அப்பா பேச்சு கூட கேட்க மாட்டாங்க. ரசிகர் அந்த மாதிரி ரசிகர், அந்த மாதிரி யூத்து உயிர் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி யூத் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ யூத் தான் நாளைக்கு வேலை செய்ய போகிறாங்க ஃபுல்லாக. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அவர் பார்த்துட்டு தான் போகிறோம், எங்கள் உயிரை கூட கொடுப்பான்றாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு தான் அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ இதாகிடுச்சு. இது ஒன்றுமே அந்த மாதிரி நடந்தது. இது பெரிய விஷயம். அது இதெல்லாம் கணிப்பிச்சு பார்த்தா அந்த டிஎம்கே மேலே திருப்திகரமாக இல்லாத மக்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு போடுவாங்க. எப்போவுமே எலெக்ஷனில் வந்து டிஎம்கே ஓட்டு டிஎம்கேக்கு இருக்கும், ஏடிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கேக்கு இருக்கும். ஆனால் பொதுமக்கள் ஓட்டு தான் ஜெயிக்க வைக்கிறது. அந்த பொதுமக்கள் ஓட்டு வந்து எப்படி மாறுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக. அந்த பொதுமக்கள் இப்போ வந்து மாறிட்டாங்க, 100% மாறிட்டாங்க. டிஎம்கேக்கு இல்லை. ஏன்னா மெயின் இந்த மது ப்ராப்ளம் தான். சாராயினால பயங்கரமாக நாடே குட்டிச்சவராகி போச்சு. இப்போ கூட அவர் ஒன்றும் இல்லை, சாராய கடை மூணு அவருக்கு ஓட்டு வரும். ஆனால் அது மூட முடியாது, பிரச்சனை ஆகி போச்சு. அது வந்து புலிவால் பிடிச்சி கதை மாதிரி ஆகி போச்சு. அது இப்போ பாரு, டெல்லியில் என்ன மாதிரி காய் நகர்த்துறாங்க அவங்க. ஃபஸ்ட்டு என்ன நடந்தது, இப்போது அந்த ரைடு பண்ணிட்டாங்களா, 1000 கோடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போட ஒன்றும் பண்ணல. இப்போ வந்து பத்ம யுகம் அமைக்கிறாங்க அவருக்கு. அவங்க டைரெக்டாக வந்து கலைஞர் ஸ்டாலின் வந்து ஜெயிக்க முடியாது. யார் பிஜேபிக்காரங்க மக்கள் மத்தியில் கெட்ட பேர் உண்டாக்கி அப்போ வந்து இவர் இது பண்ணிட்டா சரியாக போயிடுமேன்னு அவங்க நினச்சி பிளான் போட்டு பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம். ஸ்டாலின் 4 பக்கம் மாட்டிக்கின்னு இப்போ கஷ்டப்படுறாரு பாவம். அதே ஒரு அவங்க பையனை வந்து அவசரப்பட்டு துணை முதல்வர் ஆகிட்டார். அது ஒரு பக்கம். பாட்டிலேயே மூத்த தலைவர்களுக்கு மனசு கஷ்டம். இப்போ பாரு, இப்போ நேற்று அமைச்சர் இதில் வந்து அந்த புது அமைச்சர் போட்டார் இல்லை, பழைய ஆள், அவர் பேர் என்ன, ஒரு அமைச்சர் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்களே, பழைய ஆள், அவரை இறக்குனார். அவர் திருப்பி அவருனே இப்போ மினிஸ்டர் ஆகிட்டார். அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கான்னு இறக்குனார். அவர் திருப்பி அவருனே மினிஸ்டர் ஆகினார். என்ன அர்த்தம் அது? செந்தில் பாலாஜி மேட்டில் மிகவும் கெட்ட பேர். அவர் ஜெயிலிருந்தே அவருக்கு வந்து இது பண்ணார். ஜெயிலிருந்து வந்த பிறகு திருப்பி மினிஸ்டர் ஆகிட்டார். இந்த மாதிரி இதெல்லாம் விஷயம் வந்து எலெக்ஷனில் பிரதிபலிக்கும். சிறுதுளி பெருவெள்ள மாதிரி இப்போ வந்து டிவி மீடியா இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது. எல்லாம் குக்கிராமம் கூட, ஒரு கிராமத்தில் 5 வீடு இருக்குன்னு வச்சுக்காங்க. 5 வீட்டில் கூட விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி மக்களை. அதனால் வந்து என்னுடைய கணிப்பு என்னன்னா, கண்டிப்பாக வந்து விஜய் சிஎம் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கே நான் சொல்கிறேன். இதே மாதிரி போயிட்டோம். அதே என்னுடைய பேச்சு தினம் முடித்துக் கொள்கின்றேன். நம்ம பஞ்சுமன் டிவிக்கு இந்த பேட்டி எடுத்துக்க மிகவும் நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், நம புத்தாய.